ஹாய் கைஸ், குட் மார்னிங். மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி தான் நான் போட வேண்டிய அவுட்ஃபிட்டு. ஒரு சின்ன ட்ரான்சிஷனில் சேஞ்ச் பண்ணிடலாமா? அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலையும் ஒரு குட்டி ட்ரான்சிஷனில் சேஞ்ச் பண்ணிடலாமா? எனக்கு இவ்வளோ தான் ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியும், அதான் சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல். நெக்ஸ்ட்டு மேக்கப் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா பெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக விடணும். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து 2 ஃபிங்கர் லெவலுக்கு எடுத்துட்டு அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வச்சு நல்லா ஸ்மச் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆக விடணும். நல்லா ட்ரை ஆனால் தான் ஃபேஸில் நல்லா ஒட்டும். நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நல்லா செட் ஆக விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்பாம் போடணும். லிப்பாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸை கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறோம். அதுக்காக தான் லிப்பாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பொட்டு சின்னதாக பிளாக் கலர் ஒரு பொட்டு வச்சு நெக்ஸ்ட்டு சந்தனம் எனக்கு கேமரா பார்த்து வைக்க தெரியாது, ஸோ நான் கண்ணாடி பார்த்து வச்சுக்கிறேன். எப்படி நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்கு நான் யூஸ்வலாக வந்து லிப் லைனர் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறனால லிப் லைனர் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ டேரெக்டாக லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மெயின் செயின். இன்னும் இந்த வீ நெக் இருக்கிறனால செயின் போடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் போட்டுட்டு எப்படி நல்லா இருக்கா? அவ்வளோதான். இப்போ ஃபுல் அவுட்ஃபிட் செக் பண்ணிடலாமா? கேமரா முன்னாடி வச்சுட்டு அவுட்ஃபிட் செக். அவ்வளோதான், எல்லாமே ரெடி. ஹேர் ஸ்டைல் ரெடி, நல்லா லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டூட்டிக்கு கிளம்ப வேண்டியதான். இதெல்லாம் விட மெயினான ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அது இருந்தால் தான் வேலையே ஓடும். நம்ம ஆளு தான் கண்ணாடி. ஏன்னா நான் வந்து பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுற ஆள். பாய்.